ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாட்டு செம்பருத்தி. பாருங்கள், கொஞ்சம் பூ பூத்துருக்கு, பாதி பூ பூக்கல. ஆனால் சாயந்தரம் பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் ஒரு 3-4 மணிக்கெலாம் இது மலர்ந்து போயிருக்கு. மற்றபடி இதெல்லாம் பூத்துட்டு இது பூக்கலை. பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள், டார்க் கலரு. இந்த பூ வந்து செடியில் விடக்கூடாது, பூச்சி பிடிச்சி போச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை பூச்சி. இதுக்கு ரோண்டு மஞ்சளும் இந்த நம்ம அரிசி கழுவுறோம்ல அந்த தண்ணி, வேப்பிலை வந்து நான் சாதா வேப்பிலையே நுணுக்கி தெளிப்பேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பூச்சி பிடிச்சிருக்குன்னு. இது அப்படியே செடியில் விட்டால் வீணாயிடும், அதனால் பார்த்து வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் அந்த தெளிப்பேன் அந்த மருந்தை. ஒரு எவ்வளோ பூச்சி இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் செடி வீணாயிடும். அது நம்ம முன்கூட்டியே அந்த ஸ்ப்ரே மாரி அடித்து விட்டா அது போயிடும் அந்த பூச்சிலாம். அது பக்கத்தில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பன்னீர் ரோஸ் செடி. நர்சரியில் தான் வாங்கினேன். துளுக்குமான்னு பார்த்தா துளுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, என்னடா அது ஜாடியில் நட்டு விடுன்ட்டு நட்டு விட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது கீழே எப்படி கிளப்பு வந்திருக்கு பாருங்களாம். இது வந்து பன்னீர் ரோஸ், நம்ம சாப்பிட்லாம் அந்த பன்னீர் ரோஸை. அது பக்கத்தில் இது தண்டிக்கீரை விதை வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விதை வந்து போட்டு விட்டேன். எல்லா விதையும் எறும்பு ஈத்தும் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று மட்டும் தான் தப்பிச்சு வந்துக்குது. நான் என்ன பண்ணிட்டேன்னா மேலாட அப்படியே போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எறும்பு ஈத்தும் போயிடுது. நான் மண்ணை சீச்சிட்டு நான் லைட்டாக மண்ணை மூடிட்டுனா அது துளிர் எடுத்துருக்கோம். நான் அப்படியே போடவே அந்த எல்லா விதையும் எறும்பு ஈத்தும் போயிடுது.